வெல்கம் பேக் டு ஷோ தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் முடிச்ச வீட்டை பார்த்தீங்கன்னா வந்து கம்மி பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. என்னமோ ஒன்று ஆக மொத்தோடைய வீடியோ கூட போகலாமா? ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட்டு ரைட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களை போட்டு வாரி ரைஸ் கண்டிப்பாக பண்ணுற ரைஸ் கைஸ். இதுதான் கைஸ் லாஸ்ட்டு பக்கம். இதையும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ பார்த்தீங்கன்னா எங்கள் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தபடியாக வேலை வந்து என்னென்னா வந்து இப்போ சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த மண்ணு இப்போ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன் கைஸ், ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைங்க கைஸ் ரூஃப் போடுறோம். இந்த ஸ்டோனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து ரூஃப்லாம் போட்டு சீலிங் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, என்னமோ ஒன்று நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து போட்டுட்டு அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கடைசி பக்கம். இது இருக்கா? தான் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து அடுத்தபடியாக நாளை பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வைக்கணும். ஐயோ, கிளாஸ் வைங்க, எதுவும் கிளாஸ் பிளாக் தான் இருக்கணும். கிளாஸ் பிளாக்கு பார்த்தீங்கன்னா வைங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைங்க வைக்கணும். ஓகே, நம்ம ஒன்று எது முடிச்சுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா வைங்க கடைசி சைடு. இது வேறு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கைஸ் கடைசி சைடு. பார்த்தீங்கன்னா வந்து இந்தியும் பார்த்தீங்கன்னா வைங்க கைஸ் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்தியும் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சுட்டு இப்போ கொண்டாந்து பார்த்தீங்கன்னா வைங்க கைஸ் வேர்ல்டு ரோடு பார்த்தீங்கன்னா கைஸ் வெளில போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா வைங்க கைஸ் விளாட்டேன், வெறு போச்சு. நானும் அப்படியே கிளம்பிட்டேன் வெளில. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா வைங்க கைஸ் சும்மா கழிச்சு பார்த்தீங்கன்னா வைங்களேன் நான் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ரூம்ஸ்லாம் கட்டேன் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைங்களேன் லைட்டை போல பண்ணேன் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட் அப் தான் பண்ணோம். லைட் அப் பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 ரூம் கிட்டே பார்த்தீங்கன்னா எங்கள் பிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு ரூம் கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐயா இந்த பக்கம் ஒன்று போடலையா? ஓகே, போட்டுடலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கைஸ் பெட்ரூம் தான். எப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் கடை போகிறேன். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வைங்க நம்ம மட்டும் பார்த்து தூங்க போகிறது லைனாக பார்த்தீங்கன்னா கைஸ் தூங்க போகிறாங்க. எல்லாம் பேசுவேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் யூடியூபர்ஸில் இருக்கிற எல்லாரையும் அப்படியே வந்து போட்டு பில் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் எல்லாருமே வச்சு எல்லாரோட பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் வயசு எழுத போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதான் இப்போ வந்து நான் பண்ணிடுற பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் ஓகே, நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அப்புறமா இதெல்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வச்சிட்டேன். அப்போ தான் வந்து தூங்க முடியாது, யாருக்காவது கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறது அதே தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நைட்டாக போதா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் போகணும். இங்கே என்ன பிரச்சனை தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸில் ஏதாவது பார்த்தீங்கன்னா எங்கே தோண்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தோண்டிட்டேன். ரொம்ப நைட் ஆகிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா போய் தூங்கிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கட்டி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் கடைசி பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பட்டன் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முடியாது. மேக்ஸிமமே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பட்டன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பண்ண முடியாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெஞ்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மூலம் போடலாம். அப்போ தான் அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அழகாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் போட்டேன். நீங்கள் இதை வச்சா அழகாக நல்லா இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோனுங்கடா, ஸ்டோன் எடுறா ஃபஸ்ட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம ஒன்று கிளாஸ் ஆடை பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம வைக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்களே சுற்றி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 அப்புறம் 4 5 பிளாக் மேலே ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆடையை சேர்த்து வச்சுட்டு அந்த பிளாக் ஆடையை சேர்த்து அப்படியே மேலே ஏற்றிக்கலாம். மேலே வந்து ஏற்றிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கிறதையும் அப்படியே வந்து 5 பிளாக்ஸ் ஏற்றுங்க. திரும்பவும் ஜாயின் பண்ணுங்கள். இப்படிக்கா ஒன்று அப்படியே இப்படிக்கா பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி போடுங்க. அப்படியே திரும்பவும் இதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டாண்ட் பண்ணி போட்டுருங்க, ஏற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் பிளாக், அது ஸ்டோன் பிளாக்கு. இப்போ அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வச்சு கொடுங்க. பக்காவாக இருக்கும், பக்காவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளோட வீடு. பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டோர் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் வைக்க போகிறேன். அதை நான் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டு அப்புறம் இந்த ஐடியா நான் பாருங்கள். இந்த லென்த்து ஆனால் நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு டோர் ஃபஸ்ட்டு முன்னே வச்சுருங்க. அப்புறமா கிளாஸ் பிளாக் எடுத்துக்கோங்க. அப்படிங்க சுற்றி வச்சு விட்ருங்க. இந்த மாதிரி இருக்குமா அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சுருங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸ்டெப்ஸ் ஒன்று தருங்க. ஸ்டெப்ஸு வச்சுருங்க. அப்புறம் இங்கே கண்ணாடி இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு ஃபுல்லாக அப்படியே வந்து வச்சு விட்ருங்க. பக்காவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தீங்கன்னா எங்கள் இன்டீரியர் பண்ணி நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி ஒன்று பிளான் பண்ணிக்கிறேன். இது இவ்வளோ குட்டி உண்டுக்குதே நம்மளுக்காவது அப்படியே கொலெக்டாக அப்படியே கொஞ்சம் பெருசாகிக்கலாம். அப்படியே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கார்பெட் தான் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன் டைனிங் டேபிளுக்கு. பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் நம்மளோட டைனிங் டேபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனு. அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்பெட் போட்டு அலங்காரம் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா வந்து ஓகே கனெக்ட் பண்ணி விடுவோம். அப்படியே இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி விடுவான். அப்புறமேட்டு என்ன பண்ணுவான், இது அப்படியே சேர்த்து கனெக்ட் பண்ணி விடுவான். ஆமாங்க, ஐயாவது சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டோன்னா நல்லா இருக்குது. என்னமோ ஒன்று நல்லா இருக்குது. அப்புறம் என்ன ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு நான் என்ன தேவைன்னா பொடி தான் முக்கியமாக நம்ம தேவைப்படும். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா லைனாக அப்படியே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வர வேண்டியதான். ஓகே, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இங்கே ஒரு 2 லார்ஜ் செஸ்ட்டு, அதுக்கு மேலே அப்படியே ஒரு 2 லார்ஜ் செஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டார்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுலாம்.
சரி அங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாச்சு உள்ள வச்சு விட்ருலாம் அப்புறம் கரெக்டாகும். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வச்சேன். அதான் கேஸ் இந்த வீடியோ. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேஸ். மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆரம்பிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தான் வந்து உங்களுக்கு வருகிறோம். நீங்கள் யூஸ் பண்ண பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.